வணக்கம். கலியுக மகாதேவி காளிசாமுண்டி அருள்வாக்கு பீடம் சித்தாமூர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா ஏவலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கழிப்பு எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவர் எந்திரம் எழுதி 9 கலசம் கட்டி 8 திசைக்கும் 8 கலசம், இன்னொரு கலசம் 9 கலசம் கட்டி அவங்கள அந்த எந்திரத்தில் உட்கார வச்சு மாவில் பொம்மை செஞ்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த துஷ்ட சக்தியை ஏவலை அந்த பொம்மையில் இறக்குற நிகழ்ச்சி தான் இது. அங்கே பாருங்கள், இது அஷ்டபந்தனம் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற தீய சக்தியை இறக்கி இந்த அக்னியில் அகதி பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா, இந்த முறையை ப்ராப்பராக பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்டவர் சுத்தமாக குணமாயிடுறாரு. இது அனுபவத்தால் உணரக்கூடிய நிகழ்ச்சி. இது அம்மா பார்த்திங்கன்னா, காளிசாமுண்டி அம்மா முறைப்படி அவங்க வம்சாவளி மாந்திரிகர். அங்காள பரமேஸ்வரி ஆலயம் வச்சுருக்காங்க. அருள்வாக்கு சொல்கிறாங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் அருள்வாக்கு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நன்மைகளை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, இதுதான் மாவு பொம்மை. இந்த பொம்மை என்னென்னா, அரிசி மாவில் பொம்மை செஞ்சு அவங்களுக்குள்ள உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் அந்த தீய சக்தி இறக்கி அந்த மாவில் ஆணி மூலமாக குத்துறாங்க. அக்னியிலையும் இறக்கி அந்த தீய சக்தியை போக்க வைக்கிறாங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்டவருக்கு 8 திசையிலிருந்து எந்த ஒரு சக்தியும் வராத மாதிரி ஏவல் பண்ணியிருப்பாங்க, கட்டிருப்பாங்க. மந்திரம், தந்திரம், யந்திரம், இந்த 3 முறையில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க கட்டிருப்பாங்க. இது இவங்களுக்கு உயிருக்கு வர ஆபத்தை போக்கக்கூடிய நிகழ்ச்சி. அவங்க பேதனை மாதிரி ஆகி பேசிகிட்டே இருப்பாங்க. தானாக பேசுவாங்க, தூக்கம் வராது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தி இந்த கழிப்பு எடுக்கும்போது அவங்க சுத்தமாயிடுறாங்க. அவங்களுக்கு உயிருக்கு வர ஆபத்து இந்த கோழி மூலம் அந்த உயிர் கொலை கொடுத்து அவங்க நிவர்த்தி பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க அம்மா ஆலயத்தில் குணமாகி போகிறாங்க. இந்த உட்காந்துருக்க நபர் பார்த்திங்கன்னா, அவர் பேசிகிட்டே இருப்பார். சுய சிந்தனை இல்லாமல் ஒரு பாட்டில் பேசினே இருப்பார். ஏதோ காதில் ஒரு பேசிகிட்டே இருக்குது, சவுண்டு வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு தான் இந்த பரிகாரத்தை அம்மா செய்கிறாங்க. அதுக்கு அந்த கோழியில் இருக்க அந்த உயிர் இதுவாகும்போது அவருக்கு சுத்தமாயிடுறாரு. இந்த 9 கலசத்தில் பார்த்திங்கன்னா தீர்த்தம், எல்லா தீர்த்தமும் அதில் பிரகஜா, புணுகு, குரஜனம், தீர்த்தப்பொடி எல்லாம் சேர்த்து அந்த 9 கலசத்துலேயும் இருக்கும். கடைசியாக பாருங்கள், அந்த உச்சந்தலையில் இருக்கிற உச்சி முடி வழியாக அந்த மந்திர உபாசனை கொடுத்து அந்த தீய சக்தியை உச்சி முடி வழியாக வெளியே எடுத்துடுறாங்க. கலச நீரை கடைசியாக அவங்க மேலே தெளிக்கும் போது அந்த புனித தீர்த்தம் அதில் உள்ள மந்திர உபாசனை கொடுக்க அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே தெளிக்கும்போது அவங்க சுய நினைவுக்கு வராங்க, வந்திருக்காங்க. ஆதாரம் நிறையா இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நேரடியாக இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏவல், பில்லி, சூனியம், மந்திரக்கட்டு, மலையாளக்கட்டு, ஜின்னுக்கட்டு, அந்திக்கட்டு, சந்திக்கட்டு, மாடன் கட்டு, இந்த மாதிரி பலவிதமான சிறு உபாச தெய்வங்களை வச்சு கட்டினாலும் இந்த முறையை பயன்படுத்தி அவங்கள நல்லா சுத்தமாக்கி அனுப்புகிறாங்க அம்மா. இதன் மூலம் அவர் நல்ல சுத்தமாகி அவர் பழைய நினைவுக்கு நல்லா திரும்பி நார்மலாக ஆயிடுறாரு. இது நடக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க. இதில் ஒரு ப்ரூஃப் தான் உங்களுக்கு பாருங்கள். அந்த கலசத்தில் இருந்த நீரெல்லாம் அவங்க தலை மேலே தெளித்து
அவங்கள புனிதமாக்குறாங்க. அது எப்படின்னா, அவங்களே ஆத்ம சுத்தி பண்ணுற மாதிரி இது. அவங்க மேலே தீய சக்தி வந்து ஓடிடும். ஓடின பிறகு அவங்கள சுத்தி பண்ணுறது திரும்ப அவங்க மேலே வராது, அந்த தீய சக்தி வராது. அதுக்காக தான் இந்த முறை பயன்படுத்தி பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, இதை டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்து தரப்படும்.